Hi friends, happy morning. The all to all channel. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மல்டி ஸ்ப்ரவுட் எல்லா தானியங்களையும் போட்டு முளை கட்டி எடுத்திருக்கேன். இதில் பாசிப்பயிறு இருக்குது, கொள்ளு இருக்குது, கொண்டக்கடலை இருக்குது, காராமணி இருக்குது, பின்ன பட்டாணி இருக்குது. எல்லா பயிரும் ஒரு பொடி போட்டு எல்லாத்தையும் முளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொள்ளு சூடுன்றவங்க இப்படி முளை கட்டி எடுத்தாச்சுனாக்கா அது சூடாக இருக்காது. இது எல்லாத்தையும் போட்டு நான் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பேனில் நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பின்ன சோம்பு போட்டு விட்ருக்கேன். இப்போ இதோட கொஞ்சம் நான் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்காயம் ஒன்று பாதியமாக அரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்தாச்சு. அதோட 2 கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் இதோட மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த ஸ்ப்ரவுட் 1/4 kg போட்டிருக்கேன். அதனால் நான் எங்கள் மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ 1 ஸ்பூனு தனியாத்தூள் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். என் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போது ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இப்படி கொஞ்சம் இந்த மசாலாலே வதக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட இஞ்சி பூண்டு அந்த மிளகா தனியாத்தூளோடைய எல்லா ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. நல்லா எண்ணெய் விட்டு வருது. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி, நான் ஒரு சின்ன தக்காளி 2 அரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்து அரைச்சியும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். இப்போது இது சப்பாத்திக்குனாக்கா இதோட நம்ம நிறுத்திக்கலாம். குழம்புக்கு வேணும்னாக்கா நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காயோடைய பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அதை போட்டு இதில் வதக்கி எடுத்துடலாம். இதில் காய்களும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு செஞ்சுக்கலாம். இது சாதத்தோடு நல்லா இருக்கும். இன்னும் இந்த களி, கேப்பு களியோடலாம் நல்லா இருக்கும். சப்பாத்தி, தோசைக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய மசாலா வதங்கிச்சு. இந்த மசாலாவோடு நான் கொஞ்சம் கத்திரிக்காயும் போட்டு வதக்கிக்கிறேன். ஏற்கனவே நான் அந்த பயிர் வேகும்போது உப்பு போட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் இப்போ அந்த பயிருங்கெல்லாம் போட்டு அந்த நவதானியங்கள் நல்லா வெந்து வந்திருக்குது. உப்பு போட்டு வேக வச்சுது. அதோட இப்போ வதக்கி வச்சுருந்த அந்த மசாலா கத்திரிக்காவை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது இந்த கத்திரிக்காய் வெந்து வந்துடட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நவதானிய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி வடையோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸு எல்லாத்தோடவும் சூப்பராக மேட்ச் ஆகும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.